ஓம் நமோ நாராயணாய. இன்னைக்கு 10/2/2025 திங்கட்கிழமை. மேலே திருவேங்கடநாதபுரம் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய கருட சேவை இங்கே வருஷாபிஷேகத்துக்காக வருஷம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் இந்த தினத்தில் இங்கே கருட சேவை ராத்திரி நடக்கும். இந்த ராத்திரி நடக்கக்கூடிய இந்த கண்கொள்ளா காட்சியை எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பாருங்க, அலங்காரத்தை பாருங்க. இந்த அலங்காரம் எப்படி இருக்குங்கிறது உங்கள் எல்லாருக்குமே பார்த்த உடனே தெரியும். இந்த அளவுக்கு உண்டான ஒரு அலங்காரங்களில் ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா, எல்லா இடத்துலையும் நீங்கள் பல்லக்க பார்த்துருப்பீங்க. ஆனால் இதனுடைய ஷேப்பும் இதனுடைய டெக்கரேஷனும் இட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஐ வில் எக்ஸ்பிளைன் திஸ் டு யூ. இந்த படிக்கட்டு வழியாக தான் 12 படிக்கட்டுகள் இருக்குது. இது வழியாக பெருமாள் கீழே இறங்கி வந்து வீதி உலா வரப்போகிற எல்லாரும் அவசியம் பாருங்க. இதை பாருங்க, பெருமாள் வரக்கூடிய அழகை பாருங்க. பெருமாள் வந்துட்டு இருக்கக்கூடிய அழகை எல்லாரும் நன்னா ரசிச்சு பாருங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்காரு பாருங்க பெருமாள். பெருமாள் ஆரம்பத்தில் நம்ம பார்த்தது பெருமாளுடைய சன்னிதானத்திலேருந்து ரைட் சைடில் இருக்கக்கூடிய பிரகாரம் வழியாக அப்படியே பிரதட்சணமாக வந்து பின்பக்கம் போய் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பிரகாரம் வழியாக உள்ளே வரப்போகிறார். அந்த அழகை நம்ம எல்லாரும் மறுபடியும் சேர்ந்து ரசிக்கணும். வாழ்க்கையில் பல விஷயங்கள் நம்ம எதிர்பாராமல் நமக்கு கிடைக்கும். அது வந்து எத்தனையோ பேருக்கு கிடைக்கும். சில பேருக்கு ஆசை இருந்தாலும் கிடைக்காமல் போயிடும். அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் மனுஷா வந்து ஐயோ என்னால் இதை பார்க்க முடியலையே அப்படின்னு நினைப்பான். ஆனால் இந்த மீடியாவில், இந்த சோஷியல் மீடியா இன்றைக்கி அவைலபிளாக இருக்கிறதுனால ஏற்கனவே பார்த்தவங்களும் சரி, பார்க்க முடியாமல் வருத்தப்பட்டவங்களும் சரி, எல்லாருமே சேர்ந்து வர முடியாத ஒரு குறையை தீர்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு பகவான் நமக்கு காட்சியை தரப்போகிறார். அதனால் இந்த வரக்கூடிய அழகை அவர் வரும்பொழுது அதை உங்களோட ஷேர் பண்ணி காமிக்கிறதுக்கு ப்ளீஸ் பர்மிட் மீ சார். தேங்க்யூ வெரி மச். ப்ளீஸ் ஹோல்ட் இட் ஃபார் சம் டைம். பெருமாள் இப்போது இந்த பிரகாரத்தில் உள்ள திரும்புகிறார். தயவு செஞ்சு எல்லாரும் அதை பாருங்க. உங்கள் எல்லாருக்கும் மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். தயவுசெய்து பாருங்க. காண கிடைக்காத வாழ்க்கையில் பல காட்சிகளில் இந்த காட்சி மிகவும் முக்கியமான ஒன்று. இப்போது கிட்டத்தட்ட 20 பேர் இதை சுமந்துட்டு வர, 5 பேர், 10 பேர் ஃப்ரண்ட்டு, 10 பேர் பேக்கு. இவங்க எப்படி பெருமாள் அந்த 12 படி வழியாக கீழே இறக்குறாங்கிறது தான் முக்கியமாக நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். அதுக்காகவே தான் நான் இங்கே வந்திருக்கேன். இப்போ அதே சீனை உங்கள் கூட சேர்ந்து அவள் இறக்கும் பொழுது கூடிய வரைக்கும் பெருமாளோட அனுகிரகத்தினால அது கரெக்டாக அமையுமாறு பிரார்த்தனை பண்ணிட்டு அதை எடுக்கிறேன். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அதை பார்க்கணுன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பெருமாள் இப்போ
வாசலில் பல்லக்கில் ரெடியாக நிற்கிறார். அடுத்த சில நிமிஷங்களில் தன்னுடைய சன்னிதானத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 12 படிகளில் ராஜ கம்பீரத்தோட அழகாக ஜம்முன்னு இறங்கி வரக்கூடிய காட்சியை நம்ம எல்லாரும் பார்க்கலாமே. முக்கியமாக ஒவ்வொருவர் வீட்டிலும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தயவு செய்து இந்த காட்சியை காமிக்க தவறாதீங்க. மன்னிக்கணும், இந்த முறை அவங்களால அந்த படியில் இறங்கிறதுக்கு சரியான வாய்ப்புகள் இல்லாததுனால சைடு கேட்டு என்ட்ரன்ஸ் வழியாக பெருமாள் இப்போ கீழே இறங்கி வர பாருங்க. எதிர்பார்த்தக்கூடிய அளவுக்கு வர வேண்டிய நபர்கள் வர முடியாத காரணத்தினால இறக்க முடியல. இவ எல்லாரும் பாடசாலை குழந்தைகள். இது பாடசாலையில் அவளுக்கு எல்லாருக்கும் கற்பிக்கக்கூடிய வாத்தியார்.